இந்த கட்சி தலைவர்களோ பெரிய பெரிய விஷயத்துல எது இருந்தாலும் சரி, அவங்கள மட்டும் பார்க்காதீங்க. அவங்கள மட்டும் பார்க்காம அவங்க சார்ந்து இருக்கிற குழந்தைங்களை பாருங்க. அது சிறு வயசுலயே ஒரு தகப்பனையா இருந்ததுல அந்த தகப்பனையா இருந்த சார்ந்த யாருக்குமே வரக்கூடாது. அது நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி. திருநாங்கன்னா ஒரு பெண்ணு அப்படின்னு பெண்ணுன்னு ஆகிறப்போ அவருக்குன்னு பார்த்து ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட வருங்காலத்தை யாருமே பார்க்கல. ஆம்சாங் அண்ணாவும் சொல்லுவேன். ஏன்னா அவரும் வந்து படிப்பு, இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக வந்து நிறைய செயல்பாடுகளை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. படிப்புக்கு ஒரு முன் உதாரணம் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த படிப்பு உரிமையில் எனக்கு படிப்பை பற்றி அவர் ரொம்ப பேசுவார். ஒரு சில ஸ்டேஜில் மேடையில் பற்றி பேசுவார். அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வழியில் வந்தப்போ அவருக்கு வந்த இழப்பு மாதிரி தான், அந்த அதிர்ச்சி மாதிரி தான் ஆம்சாங் அண்ணா இருந்தப்போ எனக்கு அந்த அதிர்ச்சி. நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்புக்கு ஒரு முன்னுரிமை அவர் நின்று இருக்காரு. அப்படின்றப்ப அந்த முன்னுரிமையே இன்னைக்கு வந்து இந்த செயலை பண்ணிடுறப்போ ஒரு பேர் எடுத்துதான். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சிலம்பு அம்மாள் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? சிலம்பம்மான்ற பேர் வந்து என் வீட்டில் வந்து எப்பவுமே வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த திருநங்கையை மாறாதுக்கு முன்னாடி எனக்கு பேர் வந்து சிலம்பு தான். இதில் அம்மாவாக என்னை ஆட் பண்ணி விட்டு இருக்கிற என் பிள்ளைங்க தான் ஆட் பண்ணி விட்டாங்க. அது இல்லாமல் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து சிலம்பு அம்மான்னு கூப்பிட கூட பழகிடுச்சு. அது ஒரு புள்ள, நான் ஒரு புள்ளையை பார்க்குறேன்னா அந்த புள்ளிக்கு எடுத்து அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள் இருக்கும். அந்த ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்து சிலம்பு அம்மான்னு இப்போ அம்மான்னு கூப்பிடும். நம்மள என்னன்னு தோணுன்னா அக்கான்னு தோணாது, இல்லை பேர் சொல்லி தோணாது. அப்போ சிலம்பு அம்மான்னு கூப்பிட்ற நம்ம ஃப்ரெண்டு வந்து சிலம்பு அம்மான்னு கூப்பிட்றப்ப அவங்களுக்கு என்ன சிலம்பு அம்மான்னு தான் கூப்பிட தோணும். இந்த பேரே அப்படி தான் வந்தது. உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும்? வாழ்க்கை பயணன்றப்போ எனக்கு வாழ்க்கை பயணத்தில் வந்து படிப்பு ஒரு 10வது 12வது தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலாம் படிக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கோவில், இந்த ஆன்மீகத்தில் நான் ரொம்ப அதிகமாக போய்ட்டு அந்த படிப்புன்றதுல எனக்கு மைண்டு போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு வந்து படிக்கணுன்ற பசங்களை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் கடந்து வந்த பாதையில் எந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு கடந்து வந்த பாதையில் வந்து கஷ்டன்றதை வந்து நான் அனுபவிக்கலை. ஏன்னா என் அம்மா அப்பா வந்து அந்தளவுக்கு என்னை வந்து ஃபீல் பண்ண வைக்கல. நான் படிப்பேன், நல்லா படிப்பேன். 10th நல்லா படிச்சுருந்தேன், +2 நல்லா படித்தேன். அப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமிகளுக்கு இந்த பூஜை போடுறது அதை போடுறது அப்படி விட்டாங்க. ஃப்ரீயாக படிப்புல நல்லா இருக்கிறேன், ஒழுக்கத்துலையும் நல்லா இருக்கிறேன். அப்போது சாமின்ற விஷயத்துலையும் நான் நல்லா தானே இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி இந்த இடத்துல நான் நல்லா செயல்பட்டுருந்தேன். என்னை யாரும் எந்த பெற்றோரும் கூட போகிறதுவங்களும் கூட சொந்தக்கார பந்தங்க யாருமே வந்து என்னை வெறுக்கலை. என்னை ஒரு குடும்பமாக தான் இப்போவும் உள்ள உருவாக்கி வச்சுருக்காங்க. யாரும் என்னை தொட்டில் இந்த சிலம்புன்றது சிலம்பு அம்மானு வந்த பிறகும் என்னை வெறுக்கல, சிலம்புன்றப்போ என்னை வெறுக்கல. என்னை வந்து நல்லா தான் பார்த்துக்கலாம். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு எப்படிம்மா இவ்வளோ இளைஞர்கள் பட்டாளம் சேர்ந்தது? எனக்கு எப்படி இந்த இளைஞர் பட்டாளம் சேர்ந்ததுன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கோவில் சினிக்கிறப்போ ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ஆன்மீகமும் இருக்கும், சாமி தெய்வ வழிபாடுன்னு இருக்கும். இப்போ நீங்களே கூட ஒரு தடவை வந்து என்கிட்ட பேசுகிறப்பன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலம்பம்மான்றாங்களே, சிலம்பம் அப்படி பண்ணுறாங்க, ஒரு நல்லது பண்ணுறாங்க, ஒரு கோயில் பூஜை பண்ணுறாங்கன்றப்போ அவங்க கூட வர பிள்ளைங்களும் சிலம்பம்மான்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீல். அப்போது சிலம்பம்மானது நான் சொல்லி சிலம்பம்மா சொல்லின்னு சொல்கிறது இல்லை, அவங்களுக்காக மனசுக்குள்ள ஒரு உருவானது சிலம்ப அம்மா. இப்போ உங்களுக்கும் இளைஞர்களுக்கு உள்ள இருக்க அன்பு எப்படிப்பட்டது? எனக்கோ இளைஞர்களுக்கோ இருக்கிற அன்பு எப்படின்னா, ஒன்றும் இல்லை. அவங்க வந்து என்கிட்ட வந்து சிலம்பம்மான்னு வந்து எழுதுகிறப்போ அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்வேன். அதாவது முக்கியமான உதவி, படிப்புன்றதுல முக்கியமானது நான் கண்டிப்பாக செய்வேன். அப்படி செய்கிறப்போ எல்லா தேவைகளும் அவங்க கேட்குறப்போ எது தேவைன்னு எனக்கும் தெரியும். அப்படி தெரிகிறப்போ இது உனக்கு இந்த படிப்புக்கு இது தேவைன்னா இதை கண்டிப்பாக செய்வேன். 2வது வந்து அடுத்தபடியாக வேறு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு படிப்புனாவோ அதை நான் செய்வேன். அப்படின்னு செய்கிறப்ப அவங்க மனசில் படிப்புக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஒரு உதவி பண்ணுறாங்களே அம்மா, அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம படிப்புக்குன்னு அம்மா இந்த உதவி பண்ணாங்கன்னா நம்ம சிலம்பம்மா வந்து அவங்க வந்து எப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கல.
அம்மான்ற ஒரு மைண்ட் தாட்டு. ரெண்டாவது வந்து நம்ம படிப்புக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, இவ்வளோ நம்ம பார்க்குறாங்களே, அப்போ நம்ம படிப்புக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க இவங்க தான் சொல்லிட்டு அந்த அன்பு பாசம், அதாவது செய்யறது இல்லை, அந்த அன்பு பாசத்தினால தான் அவங்க சிலம்பம்மான்றதை நான் அவன் மனசில் உருவாக்கி கொடுத்துருக்கேன். இப்போ என்கிட்டயே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து அட்வொகேட் டீமில் படிக்கிறாங்க, வழக்கறிஞர் படிக்கிறாங்க. எனக்கு பொதுவாக வழக்கறிஞர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்குன்றதுக்காக அவங்கள படிக்க வைக்கணும், அந்த மைண்ட் தாட்டில் வந்து படிப்புன்னு ஒரு மைண்ட் தாட்டில் வந்தாலுமே முதல் கை தூக்குறதும் முதல் குரல் எழுப்புறதும் ஃபஸ்ட்டு நான் திருநங்கை சமூகத்தில் சரி, மனுஷனுடைய எல்லாருடைய சமூகத்தில் சரி, நான் முதல்ல ஃபஸ்ட்டு கை தூக்குவேன், கையை உயர்த்துவேன். ஏன்னா படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து வழக்கறிஞர்ன்றப்போ வழக்கறிஞர்னாலுமே எப்படியும் ஒரு நல்லது சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது தான் வழக்கறிஞர்கள். அப்படிங்கிறப்போ ஒருத்தர் ஒரு சட்டத்தை மேன்மேலும் இப்படி வளர்த்துட்டு, இந்த சட்டம் வந்தால் இது இப்படி இருக்கலாம், இந்த சட்டம் வந்தால் இந்த ஊர் இப்படி இருக்கலாம், இந்த நாடு இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுன்னு வர்றதுனால, சட்டத்தை பற்றி ஒழுங்கு சீர்திருத்தங்களை இவங்க சொல்கிறதுனால எனக்கு இந்த வழக்கறிஞர்னாலுமே ரொம்ப பிடிக்கும். அவங்க எந்த ஒரு வழிகட்டும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி படிப்பு தான். கல்வினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னால் தான் படிக்க முடியல, என்னால் இது பண்ண முடியல. அந்த காலத்தில் அப்போ இருந்த ஜென்ரேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து திருநங்கைன்னா நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தா திருநங்கைன்னா சாதிக்கிறாங்க, எல்லாமே போலீஸாக இருக்கிறாங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ துறையிலலாம் இருக்கிறாங்க. அப்படி துறையில் இருக்கப்போ படிப்புன்றது ஒரு மெயின் டார்கெட்டாக எல்லாருக்கும் தெரியுது. அப்போ தெரியுறப்ப படிப்புன்ற விஷயத்தில் வந்து நான் என்ன பண்ணணும்னா, அதை நான் கல்விக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புனாலும் நான் கொடுக்குறது நான் தயார் நிலையில் தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தயார் நிலையில் இருப்பேன். இப்போ திருநங்கைனாலே இந்த வேலை தான் பார்ப்பாங்க, கை நீட்டி காசு கேட்பாங்க, அங்கே இங்கேன்னு போவாங்க அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு இதுவாக போகணும் அப்படின்னு எதனால் அப்படி போனீங்க? என்னாலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். என் மூலிமா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன்னா, ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்து இப்படி இருக்காங்க, ஒரு சில ஆட்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஆட்கள் திருநங்கையில் இருக்கிறாங்க. இப்போது இதே ஊரில் இதே அவங்க திருநங்கையாக மாறி இந்த மாதிரி இப்படி ஒரு இதில் இருக்கும்னு சொன்னால் அவங்க பெற்றோர்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் ஒரு மனத்தாழ்வு வரும். அதில் வெளிய ஊர்லேருந்து இப்போ இந்த ஊருக்கு வருவாங்க. இப்போ இந்த ஊரில் வரப்போ அவங்களுக்கு அது ஒரு தொழிலாக நின்றுச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தொழிலெலாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இப்போது சிலம்ப அம்மா, திருநங்கை சிலம்ப அம்மான்றப்போ, என்னுடைய ஃபஸ்ட்டு சிலம்ப அம்மான்றப்போ நான் எடுத்து வைக்கிற அடி எல்லாருக்கும் திருநங்கை சிலம்பம்மா தான் தெரியும், சிலம்பம்மான்றப்போ. அப்போ சிலம்ப அம்மானா இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷனில் இன்னொரு சிலம்ப அம்மானுக்கு அப்புறம் எத்தனையோ அம்மாக்கள், திருநங்கைங்கள அம்மாக்கள்ல இதுமாதிரி ஃபீல்டு ஒர்க்கில் இந்த கட்சியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். மேலும் இந்த என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன அந்த இதுவை மறந்துட்டு அடுத்தடுத்த சிலம்ப அம்மா வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போது உங்களை மாதிரி ஆளுங்களை கேலி கிண்டல் செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கேலி கிண்டல் செய்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேலி கிண்டல் கண்டிப்பாக இருந்தது, அந்த காலத்தில் இருந்தது. கொஞ்சம் ஏதோ சொல்லுவாங்க, பேசுவாங்க. நிறைய வந்து எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரையே வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஜென்ரேஷன் இருக்கிறப்ப இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிறைய வாலிப பசங்களே சும்மா ஒரு ரோட்டை நின்று போனால் கூட அவங்களுக்கு அக்கா உனக்கு இது வேணுமா அது வேணுமா, உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் வந்து கொடுப்பாங்க, அதுதான் ஒரு அன்பு. உதாரணத்துக்கு அக்கா இருந்தாங்க ஒரு பார்த்துட்டே போவாங்க, தினைக்கும் பார்த்துன்னு போவாங்க, பார்த்து போகிறப்ப நின்று இருக்கணும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த நேரத்தில் இருந்து அவங்க எங்களுடைய இது வந்து ஒரு சில ஆட்களுக்கு வந்து மெயினாக வந்து ஏதோ 10 ரூபான்னு கேட்குறப்போ அவங்க பார்த்துன்னு வராங்க. அப்போ வரப்போ என்ன பண்ணால், ஓ இந்த அக்கா நான் பார்த்துன்னு பார்த்துக்கிறோம், இவங்க எப்படி இருக்காங்களே எது இருக்காங்கன்னு தெரியல, நம்மளுக்கு இவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு அன்பு, ஒரு பாசத்தினால அவங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி என்ன பண்ணாங்க, அக்கா இருந்தாங்க நீங்கள் கூட பிறந்து போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு போடுங்க. அது இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்குது. ஆனால் அந்த ஜென்ரேஷனில் வந்து அது அப்படி கிடையாது, எல்லாமே மாறி போயிருந்தது. அப்போனா வேறு மாதிரி கேலியும் கிண்டு கேட்குற மாதிரி கேலியும் கிண்டுமா அப்போ இருந்து. ஆனால் இப்போ இருக்கிற சமூகத்தில் கிடையாது. சக மனுஷெல்லாம் எங்களை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அது ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் கூட பிறந்த பிறப்புக்காகவும் எல்லாருமே நாங்கள் ஒரு சமூகமாக இருக்கிற மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ அந்த வார்த்தைலாம் இல்லை, இப்போ மாறி போச்சு எல்லாமே. அரசியலில் ஈடுபட்ட காரணம் என்னம்மா? அரசியலில் ஈடுபட்ட காரணம்னா, ஒரு திருநங்கையாக சிலம்ப அம்மாவா நான் அரசியலில் வந்திருக்கேன்னா அடுத்து வரப்போகிற காலையில் பல சிலம்ப அம்மா வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொழில் அந்த தொழிலே இல்லாத அளவுக்கு மேலும் ஒரு பாலிடிக்ஸ் அரசியலில் வரப்போ நம்ம இப்போ அரசியலில் வரப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும், இவங்களாம் இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்போம், நம்மளுக்கு ஒரு உணர்வுன்னு ஒன்று வரும். ஐயோ இவங்க பார்த்தா நம்ம வெக்கமாக இருக்கும், நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிச்சோம், அந்த இது வராது. இப்போ அரசியல் வரப்போ நம்ம வந்து மேலும் நம்ம எதனா பண்ணலாம். இப்போ என்னுடைய சர்க்கிளில் நான் எடுக்கிறப்போ நான் திருநங்கையாக மாறி அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம்னா அவங்க திருநங்கையாக மாறி அடுத்தடுத்து அப்படி அப்படியே மாறி எல்லாம் ஒரு மாற்றமாக வரணும்னு தான் எதிர்பார்க்குறேன்.
பூவை ஜெகன்மூர்த்தியார் ஐயா அவரை பற்றின சில வார்த்தைகள் சொல்லுங்கள். பூவை ஜெகன்மூர்த்தியார் ஐயா அப்படின்னா அவர் வந்து இந்த புரட்சி பாரதம் பிபிகே புரட்சி பாரதம் கட்சியை முதல்ல துவக்கி வச்சவர் வந்து அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் மட்டும்தான். அவர் வழியில் வந்து இந்த கட்சியை மேல்படுத்தி மேலும் வலுப்படுத்தி இந்த கட்சியை நம்ம விடக்கூடாது, நம்ம அண்ணன் தொண்டு தொட்டதை தொடர்ந்து நம்ம சாதிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் கொள்கைகளை இவர் எடுத்து கையில் பிடிச்சி இவர் செய்ய வரப்போ எனக்கு இவருடைய ஆற்றல் ரொம்ப பிடிக்கும், தைரியம் பிடிக்கும். மாவீரன் ஒரு பேரும் இருக்கு அவருக்கு, அந்த வீரத்தன்மையும் இருக்கும். வழக்கறிஞர்களுக்கும் ஒரு வீரம் இருக்கும், அந்த வீரத்தை இவர் தான் வெளிக்கொண்டு வந்தார். அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இவர் வந்து படிப்புக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரு, அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. எந்த ஒரு காலேஜுக்கு போனனாலும் எந்த ஒரு சீட் கிடைக்கலனாலும் அவர் வந்து கட்சி மூலியமாக இருக்கிறாரு இல்லையோ, கண்டிப்பாக அவர் பேரில் வந்ததுனால அவருடைய முன்னுதாரணமாக இவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது ரொம்ப பிடிக்கும் அவரை. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஃபேன் பேஸ்னால் பசங்களுக்கு சொல்ல வரீங்க. பசங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, படிக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், வளர்ந்து மேலே வரணும். வரப்போகிற காலங்களில் வந்து தொழில், அவங்களுக்கு ஏற்ற தொழில் ஃபஸ்ட்டு மெயினாக அது தேவைப்படும். இப்போ ஒரு சிலர் வந்து படித்து படிப்புக்கு வேலை இல்லைன்றாங்க. அந்த படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு அதை தவிர்க்கணும். படித்த படிப்புக்கான வேலையை கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு சில நான் படித்ததுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, நான் போகிறேன், இப்போ தான் வேலைக்கு சம்பாதிக்கிறேன், நான் போகிறேன். இப்போ முன்னாடி இருந்த காலத்துலலாம் கொஞ்சம் மாற்றங்கள் மாற்றி கவர்மெண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்க அந்த மனத்தாழ்வு வரக்கூடாது. ஆனால் வந்திருக்குது. ஒரு சில பசங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறப்போ வந்திருக்குது. நம்மளுக்கு வந்து படித்தோம் வேலை இல்லாமல் இருக்கணும், வேலை தேடி போகிறாங்க, இப்போ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படிப்பு முதல்ல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வைக்குவாங்க. பசங்களுக்கு அதை தான் நான் கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு பெரிய சம்பவம், விஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அண்ணன் அவரோட கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிழப்புன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ணன் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய கொள்கையில் தான் இவரும் இருக்கார். அவரும் வந்து படிப்புக்காகவும் கல்விக்காகவும் மற்ற வேலைக்காகவும் மற்ற எல்லா தொழில்துறைக்காகவும் எடுத்து வைக்கிற ஒரு குறிக்கோளை தான் இவரும் கடைப்பிடிச்சார். அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு அடுத்தது இவர் இருக்காருன்ற ஒரு தைரியம் இருந்தது. இதே மாதிரி ஒரு நேரமோ அடுத்தடுத்து வர நேரத்தில் ஒரு இழப்புகள் ஏற்படுது. இவர் இழந்தது நான் பெரிய ஒரு இழப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வழியில் தான் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல வழியில் தான் போயிருக்காரு, நல்லது செஞ்சுருக்காரு. நான் பார்த்ததில்லை, விசாரிச்சதில்லை, நடந்துக்கிட்டதில்லை, எல்லாம் கேள்விப்பட்டதில்லை. அவரை பற்றி யாருமே வந்து தப்பான நியூஸ் எனக்கு சொல்லவே, எல்லாமே வந்து அவரை பற்றி போர்டாக தான் பேசுகிறாங்க. இதுக்காகவே நிறைய பேர் வந்து எவ்வளோ பஸ் வசதி இல்லாமல் நைட் டைமில் பஸ்ஸு கிடையாது, அந்த பஸ்ஸு கிடையாத நேரத்தில் வந்து அவர் என்ன பண்ணிங்கன்னா அதுக்காக வந்து நைட்டில் எங்கேயும் போய் நிற்கக்கூடாது, எதனா பிரச்சனை வரப்போகுது, ஏன்னா வேறு எதனா நடக்க போகுது, அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அவரு மக்களுக்காக இல்லை படிக்கிற பிள்ளைங்களுக்காக எவ்வளோ பசங்க நின்றுன்றாங்க. இப்போ வேலை கேட்க போகிறாங்க, அங்கே நைட் தங்கிட முடியாது, பஸ்ஸில் நிற்கணும். அது வந்து இப்போ என்ன பண்ண என்ன வந்து கேட்பாங்க, எங்கே அது ஒரு கொஸ்டின் வரும். இதெல்லாம் வேணான்றதுக்காக அவருடைய மைண்டில் ஒரு நல்ல ஒரு மைண்ட் தாட் வந்து ஒரு வீட்டை கட்டி இதை எந்த ஒரு பஸ் வசதி இல்லாமல் நின்று போகிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து நைட்டு தங்கிக்கலாம், நம்ம பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லுவோம். பாதுகாப்புக்கு ஒரு முன்னுரிமை அவர் நின்று இருக்காரு. அப்படின்றப்ப அந்த முன்னுரிமையே இன்னைக்கு வந்து இந்த செயலை பண்ணிடுறப்போ ஒரு பேர் இழப்பு தான் இது எல்லாமே. நான் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் பார்க்குறேன், அவரும் ஒரு லீடராக நான் பார்க்குறேன், ஒரு தலைவராக பார்க்குறேன். அந்த தலைவர்ன்றப்போ இதுக்கப்புறம் வர காலகட்டங்களில் அவருடைய இழப்பு இதோட கடைசியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் ஆசைப்படுறேன்னா இதுக்கப்புறம் வந்து யாரோ வந்து எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து, ஏன்னா அவர் மட்டும் தனியாக நின்னார்னா இப்போ அவருக்கு இந்த ஒரு இழப்பு ஃபீல் பண்ணலாம். இப்போ அக்கா திருநாங்கன்னா ஒரு பெண்ணு அப்படின்னு பெண்ணுன்னு ஆகிறப்போ அவருக்குன்னு பார்த்து ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட வருங்காலத்தை யாருமே பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது அதுதான். அவரை பார்த்தாங்களாண்டி அவருடைய குழந்தைய யாருமே நினச்சி பார்க்கல. அந்த குழந்தைய பார்த்தா நம்மளும் பெற்றது குழந்தை தான், அவங்களும் பெற்றது குழந்தை தான். அப்போ அந்த குழந்தைய பார்த்ததுக்காக தான் விட்டு போயிருக்கலாம். அதனால் இந்த இழப்பு வந்து பெரிய இழப்பாக தான் நினைக்கிறேன். குழந்தைய பார்த்தா விட்டுக்கலான்னு தான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு வந்து அவர் ஒரு நல்ல தலைவர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா மனசாட்சி படி பார்த்தா குழந்தைய பார்த்துருக்கலான்னு தோணுது. ரெண்டாவது வந்து அந்த பெண்மணியை பார்க்கணும்னு தோணுது. பெண்ணுக்கு நான் ஒரு முதல் குரல் திருநங்கையை நான் எழுப்பணும்னு சொல்லிட்டு நான் உண்மையாக எழுப்புறேன். அவங்களோட இழப்பு எனக்கு பெரிய இழப்பு. இப்போ அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தை எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பண்ணவங்களுக்கோ அந்த சரி செஞ்சவங்களுக்கும் தெரியாது.
சரி செஞ்சவங்களும் நம்மளுக்கு தேவையில்லை, அது தேவையில்லை. ஆனாலும் அந்த குழந்தையும் அந்த பெண்மணியும் உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கலாம். அவர் எந்த ஃபீல்டில் இருந்தார், எதை பற்றி நடத்தினாரு, என்னென்ன கொண்டு வந்தாலும் தெரியாது. ஆனால் ஒரு சிலர் நல்லது கொண்டு வந்தாலும் தெரியும். அதே சமயத்தில் அந்த குழந்தைய பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்று அதுக்காகவது இனி வரப்போகிற காலங்களில் இந்த கட்சி தலைவர்களோ பெரிய பெரிய விஷயத்தில் எது இருந்தாலும் சரி, அவங்கள மட்டும் பார்க்காதீங்க. அவங்கள மட்டும் பார்க்காம அவங்க சார்ந்து இருக்கிற குழந்தைங்கள பாருங்கள். இதே அந்த லேடிக்கு அந்த 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 அம்மையாருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு பெரிய லீடராக இருந்திருந்தால் இப்போ நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அது சிறு வயசுலேயே ஒரு தகப்பனையாக இருந்ததில்ல, அந்த தகப்பனையாக சார்ந்த யாருக்குமே வரக்கூடாது. அது நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி. இதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த செகண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டதும் டாக்டர் பூவை அண்ணன் மூர்த்தியார் அவரோட இழப்ப நான் படிக்கிறப்போ அந்த ஃபீல் வந்தது. இறந்தாங்க, லீவுன்றாங்க, யார் இருந்தால் இந்த மாதிரி மூர்த்தி அண்ணா இது மாதிரி ஆயிட்டாரான்னு சொல்கிறப்போ எனக்கு அந்த ஃபீலு, அந்த ஒரு உடல் சிலர்ப்பு இருக்கும். அது எனக்கு ஒரு அதை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு படிப்புனுக்கு ஒரு முன்னுதாரணம் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த படிப்பு உரிமையில் எனக்கு படிப்பை பற்றி அவர் ரொம்ப பேசுவார். ஒரு சில ஸ்டேஜில் மேடையில் பற்றி பேசுவார். அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வழியில் வந்தப்போ அவருக்கு வந்த இழப்பு மாதிரி தான், அந்த அதிர்ச்சி மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்தப்போ எனக்கு அந்த அதிர்ச்சி வந்தது. இப்போ புரட்சி பாரதமில் உங்களோட பங்கு எந்த மாதிரி இருக்கும்? புரட்சி பாரதத்தில் என்னுடைய பங்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கல்வி, படிப்பு தான். எனக்கு படிப்புனாலும் கல்வினாலும் முதல்ல என் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சது யாருன்னு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் வழியில் வந்த மூர்த்தியார் அவங்க தான் ஃபஸ்ட்டு தெரியும் எனக்கு. ஏன்னா அவரை பார்த்தா இந்த படிப்புக்கான ஒரு அர்த்தமே எனக்கு அவரு தான் தெரியும். இப்போ பொதுவாக வழக்கறிஞர்கள்னாலுமே ஃபஸ்ட்டு எனக்கு வழக்கறிஞர்னாலும் தெரியாது. அப்போ சின்ன வயசில் ஒரு கோட் போட்டால் அட்வொகேட்னா இவங்க தான் யார், இவங்க தான் தெரியாது. ஆனால் அட்வொகேட்டுன்னு பார்த்தா முதல்ல நான் பார்த்த முதல் அட்வொகேட்டு வழக்கறிஞர் பார்த்தா பூவை மூர்த்தியார் அவங்க மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அது மூலிமா வந்ததுனால எனக்கு ஒரு சில பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, எல்லாமே வந்து இப்போ லா படிக்கலாம், வழக்கறிஞர் படிக்கிறாங்க. இப்போ படிக்கிறப்ப பார்த்தோமே எனக்கு வந்து அந்த வழக்கறிஞர்னு பார்க்குறப்போ எனக்கு ஃபுல்லாகவே வந்து அண்ணன் பூவையார் மட்டும் தான் ஃபஸ்ட்டு தெரியும். அவர் பார்த்தா இந்த பசங்க படிக்கிறத பார்த்தா அவர் போகிற கோட் பார்த்தா எனக்கு அவர் தான் எனக்கு கண்ணில் தெரிகிறாரு. அந்த வழியில் வரப்போ எந்த பசங்க எந்த பிள்ளைங்க வந்து எனக்கு உதவின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கறிஞர்களில் உதவின்னு வந்து கேட்டாலுமே ஃபஸ்ட்டு நான் செய்யறதுக்கு முன்னுதாரணமாக நிற்பேன், செய்வேன். அது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் தெய்வம் சாமின்றப்போ அந்த சாமிக்கும் தெய்வத்துக்கும் மேலே படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறவரை பார்த்தா பூவை மூர்த்தியார் அவர் தான். அந்த வழியில் வரப்போ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் நான் சாமின்னு பார்க்குறேன், தெய்வம்னு பார்க்குறப்போ ஒரு விதத்தை படிப்புன்றது ஒரு சாமி தெய்வம், அந்த தெய்வத்தை என் கண்ணில் அவரை பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. அது மூலிமா வந்ததுனால இப்போ பசங்க எல்லாம் படிக்கிறது, ஒரு சில பசங்க வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எந்த பசங்களும் ஒரு சில பசங்க வந்து தெரியல, இந்த பிபிகே புரட்சி பாரதம்ன்ற ஒரு கட்சின்றது தெரியல, ஒரு சிலருக்கு தெரியல. இது ஏன் மூலிமா என் வாயில இப்போ எனக்கு ஒரு 10 பசங்க 20 பசங்க அம்மானு வந்து நிற்கிறப்ப அம்மா இந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, இப்போ அம்பேத்கர் சபகத்தில் வரது, மூர்த்தியாரை பற்றி விளக்குறது, இளம் புரட்சியாளர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவரை பற்றி விளக்கி சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாதவங்க தெரிய வைக்கிறேன். இது மூலிமா இப்போ ஒரு சில பசங்க வெளியே போகிறப்போ இப்போ அவங்க ஊரில் வந்து தெரியல, ஒரு சிலருக்கு தெரியல. அப்போ இவங்க போய் சொல்கிறாங்க அம்மா இந்த போஸ்டிங்கில் இருக்காங்க, யார் கட்சி என்ன போஸ்டிங்கிறப்போ எனக்கு இப்போது ஃபஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவர் தொண்டில் வளர்ந்த இந்த 3 பேரை பற்றியும் எடுத்து சொல்கிறேன். அத்தான் மூணு பேரை தவிர்த்து இன்னும் ஒரு ஆள் யார் பார்த்தா அண்ணல் ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவும் சொல்லுவேன் நான். ஏன்னா அவரும் வந்து படிப்பு, இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக வந்து நிறைய செயல்பாடுகளை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா பசங்களுக்கு சொல்கிறது அதுதான். நான் சொன்னேன் இந்த கட்சி இப்படி இந்த வழக்கறிஞர் உருவாகிறதுக்கு காரணமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மூர்த்தியார் அவர்கள் மட்டும்தான். அவங்கள பார்க்க தோன்றப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வாயிலாக வந்து ஒரு சில பசங்க படிக்கணும், அந்த படிப்பில் வந்து எனக்கு உண்மையாக வந்து வழக்கறிஞராக வரப்போ எனக்கு மூர்த்தி அண்ணன் வந்து ஒரு கண்ணத்தை இருக்கிற மாதிரியே இருக்கிற பசங்க ஜென்ரேஷன்லேயும் ஃபுல்லாக அவங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அது இல்லாமல் இந்த பிபிகே புரட்சி பாரதம்ன்ற கட்சி வந்து என் மூலிமா, என் சமூகம் மூலிமா, இந்த திருநங்கையில் பிள்ளைங்க மூலிமா, ஆண் பெண் இடையூறு கிடையாது, எல்லாருக்குமே வந்து ஜெகன்மூர்த்தி அண்ணன்னா யாருன்னு தெரியணும், பிபிகே கட்சின்னா என்னன்னு தெரியணும். ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில செயல்களும் மண்ணில் புதஞ்சிருக்குது, அதை நான் வெளியே தோடின்னு வந்து இந்த பிபிகே கட்சியை பற்றி ஃபுல்லாக இந்த கொள்கையை நான் வெளியே பரப்பின்னு வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஆசையை. புரட்சி பாரதம் மேன்மேலும் வளரணும். இளம் வாலிபர்களுக்கும் இந்த கட்சியை பற்றி நான் ஒரு சில கொள்கையை பரப்பணும்னு ஆசைப்படுறேன். அவங்க என் மூலிமா
ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு இவரை பற்றி சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். மேன்மேலும் இன்னும் எல்லா நகரம், மாவட்டம், மாநிலம் எல்லா இடத்துலையுமே பிபிகே புரட்சி பாரத கட்சியை பற்றி நான் வெளிப்படையாக பேசணும், இந்த கட்சி வெளியே வரணுன்ற ரொம்ப ஆசைப்பட்றேன். இதுதான் என்னுடைய குறிக்கோள்.